எனக்கு தெரிந்தாலும் அமர்ந்திருப்போருக்கு தெரிய வேண்டும் அம்மா. சொன்னா தெரியும். 14 உலகம் 14 உலகத்திலே எண்ணுலகம் பொன்னுலகம் நாகலோகம் என்பார்கள். நாகலோகத்தை ஆளக்கூடிய ஆதிசேஷன் என்பார்கள். ஆதிசேஷன் என்று சொல்வார். அண்ணவருக்கு ஒரு மகளாக பிறந்து வளர்ந்து தேங்கடிக்கு 3 கண் என்றார். என்னுடைய தந்தைக்கு நான் ஒரே ஒரு மகளாகவே சரி. ஆமாமா. கண்ணி பருவ நீங்கி பருவமங்கையான போது நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? இந்திர பிரஸ்தத்தை அளக்கூடிய 5 பஞ்ச கட்டாக்கள் நடுவிறந்தவர் யார்? தீர்த்த யாத்திரையாக வந்தார். என்னை கண்டார், என் மீது மோகம் கொண்டார். உண்மை என் தந்தைக்கு தெரிந்தது. இருவரும் சந்தோஷத்தினாலே இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் தந்தை. ஆமா ஆமாமா. இருவருடைய சந்தோஷத்தினாலே அழகாக ஆண் குழந்தை ஒன்று பெற்றேன். ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. என் குழந்தை பற்றி தெரியுமா? நல்லறவான் என்று நலமோடு பெற்றெடுத்துட்டீங்கம்மா. ஒரே பிள்ளை தான், ஒரே ஒரு பிள்ளை. ஆமா. இந்த உலகத்திலே பேரும் புகழும் கீர்த்தியோடு 32 லட்சத்தோடு ஒரு பிள்ளை பெற்றாலே நாகக்கண் என்று இந்த உலகம் பூரா ஒரு பேர் தெரியுமா? அதோட நிதியா ஆண்டவன் கொடுத்தது எங்களுக்கு அவ்வளவுதான். என்ன 1000 ஆஸ்தி அந்தஸ்து சொத்து சொகம் நகை இல்லை. எங்க தலையில ஒரே பிள்ளைதான். ஆபரேஷன் பண்ணிக்கிறீங்க. சரிமா சரிமா விடுமா, எங்க அதையும் விடுமா. இதெல்லாம் தோபராயுகத்தில் நடந்த கதை. அப்ப ஆபரேஷன் ஆபரேஷன் ஊடுகார் வராது கூடாது. அதானமா எல்லா விஷயம் ஒண்ணுதான் மாமா. என்னுடைய பதியானவர் என்னை ஒருவரே மணந்தார். ஆமா. என் போன்று 7 என்னோடு 8. யாரு? அவர் 8 பேர். ஆமா, மனைவிமார்கள். நிறைய சாமான் தான் அவருயா. என்ன அவர் அழகா அப்படி. ஆமா. 32 லட்சம் என்ன மாதிரி அவரும் அழகாகிறாரு. பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா? அந்த முள்ள அண்ணும் பண்ண முள்ள பண்ணும். ஏன்னா சந்தமும் நல்லா பண்ணாதான் நல்லா இருக்குமா? ஆமாமா. அழகா இருந்ததா ஒரு அமைப்பு இருக்குமா? அமைப்பு இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை சொல்றது நான் ஒண்டியா சொல்றேன். ஆமா, ஊடுகாரு 8 மனைவி. ஆமா சரி. அதிலும் குறை கிடையாது. மனைவியும் குறை கிடையாது. நான் நினைக்கிறேன். ஆமா. எப்படியோ நம்முடைய கணவர் வருவார், நம்மை கூட்டி செல்வார். ஆமா, அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு பாக்குறீங்க நீங்களும். இது ஒண்ணும் வரல. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குடுத்துட்டு போனதோட சரி. உங்க வீட்டு பார்க்க திரும்பி பாக்கலாம் அவரு. என்ன பங்கு பங்காளி போராட்டம்? ஆமா, போராட்டத்தால காணகம் போயிருக்கிறார். காணகம் சென்றார். ஆமா. என்றையாக இருந்தாலும் ஒரு நாள் வரப்போறார். ஒரு நாள் வருவார். மகனையும் மனைவியும் கூட்டி செல்வார். மகனையும் அழைத்து செல்வார் அப்படின்னு நோக்கத்தை தான் நான் இருக்கிறேன். அதிகாலையில் கள்ளிச்சாலைக்கு அனுப்பினேன். கள்ளிச்சாலைக்கு அனுப்பினீர். இன்னும் என் பிள்ளை வேணுமே. இன்னும் வரலையாப்பா. ஆமா, அவன் பையனை பார்த்தா ஆகலமா? ஆகலையா? எங்க போய் கோலி அடிக்குதோ? நிலாவை பாடா சாப்பிட்டு உண்டா என்று பட்டாடு உடுத்தி அதிகாலையில் கல்விச்சாலைக்கு அனுப்பினேன். சாப்பாடு ஊட்டி கல்விச்சாலை அனுப்பிச்சிங்க. எங்க போய் திட்டுமாக அடிச்சுங்க தெரியலையா? என் பிள்ளை நான் ஒரே பிள்ளை. என் பிள்ளையும் சேர்ந்து போய் இதுல கூட என் பிள்ளை அப்படிலாம் போக மாட்டான். திட்டு போய் பூச்சிட்டு போமா.
என்ன என் பிள்ளை தெரியுமா? ஆ. சந்திரவனத்திலே சுந்தரம் போல் பிறந்திருக்கிறான். ஓஹோ சத்தியம் தவற மாட்டான் என் பிள்ளை. ஓஹோ சரிம்மா. தாய் சொல்லை கட்டாத பிள்ளையாகத்தான் நான் வளர்த்துருக்கிறேன். அப்ப கரகாத்திட்டு தான் போயிருக்கோம். எனக்கு கலகாவும் திட்ட மாட்டான், மிளகாயும் திட்ட மாட்டான். சரிம்மா. என்ன இருந்தாலும் ஆ. என் பிள்ளை பகலியா இருந்தாலும் ஏக்கமாகுது. ரொம்ப நேரமா பிள்ளை பாக்கல. கேட்டுக்கோமா. கண்டீர்களா கண்டீர்களா என் காலை மகனே அரோபா மகனே அரோப்பாலா. இருக்கான் தெரியாப்பா. ஆமா கண்ணில் நீச்சல் வச்சுன்னு இருந்திருக்குமா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆமாமா திருநெல் கொஞ்சம் என் போல கூட என் போய் தெரியலமா. சொல்ற பாத்தியா? ஏண்டா உன் பிள்ளை கூட தெரியும் சொல்லலாம், என் பிள்ளை சொல்லலாமா? ஏமா என் போலமா திருநெல் வந்து எங்க போய் விளையாடுகிறா தெரியுமா. என் பிள்ளை இல்லாம ஒரு நிமிஷம் மாட்டேன் நானு. என் பிள்ளை பார்த்தா பங்காளி சாயம் ரத்த வயிறு பச்சை இல்ல மாட்டி கஷ்டப்படாத எனக்கு கஷ்டப்படும். நீ ஏன்டா இவரை பாரு, நான் தான் என் மனசுல இருக்கிறேன். உன் பிள்ளை கூட என் பிள்ளை தரமா போயிடுது. என்ன நீ செய்யும்? ஆமா இன்னும் காணுமே அந்த நார்கள் வீதி அங்கு வந்த மகளை பாட்டி எங்கடா போயிருக்கிறேன்? நீ ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் ஆட போயிருவேன்னு நினைக்கிறேன். என் பிள்ளை போக மாட்டேன்டா. என் பிள்ளை ஒரு சேர்ந்துக்குதாமா என்னமா பண்றது? எங்க போய் இறங்கிடுவோம். அங்கயா ஒரு முருகாருக்கு போயிட்டோ. இதுல மட்டும் செய்வான். என் பிள்ளை செய்யுமே. உன் பிள்ளை கூட்டு என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளை வேற கூட சேர்க்கிறேன். நம்ம பண்ணு ரெண்டும் ஒன்னாதான் போதுங்க வருதுங்க. எப்ப உள்ள போய் உட்காருன்னு தெரியல. அந்த மாதிரி வரக்கூடாது. எட்டலாம் வெளியேற்றலாம் வெளியேற்று ஆடு. எப்படி போனாலும் நான் கண்ணு கட்டி எடுத்த பிள்ளைன்னா ஒரு மரியாதை இருக்கணும்டா. ஒரு கௌரவம் இருக்கணும். கௌரவம் இருக்கணும். ஆமா ஆமா ஆமாமா இருக்கணுமா. பணத்துக்கு மட்டும் கூத்தாட கூடாதுப்பா. பணத்துக்கு இல்ல பணமும் இருக்கணும். பணத்துக்கு தான் ஆடுறது. பணத்துக்கு இல்ல. நீ பணத்துக்கு ஆடுற. பணம் யாருக்கு போன பணம் அங்க கிடைக்குதுமா மனவரியா சொன்னாங்க ஸ்டேட் பேங்க்ல. ஏன்னா கோபிக்கு 10,000 பம்சனுக்கு தான். ஐயோ கூத்துட்டு ஆடி ஒரு பையன். இப்ப கூட 10,000 நெல்லு என்ன கணக்கா எவ்வளவு தெரியுமா? கரும்பு கமிட்டி போட்டியா ஆத்துல போட்டியா? அங்கேதுமா எங்க ஊர்ல. சரி எப்படி ஒன்று போட்டுக்கிறேன். பைபாஸ் ஓரமே இருக்குது பாரு. அம்பி பைபாஸ் ஓரம் அது மொத்தம் எங்க ஊர் ஆளுதுதான். அப்போ ஒன்று கிடையாது. எந்த இல்ல எங்க ஊர் ஆளுது சொல்றாங்களே கவர்மெண்ட் சொல்றாங்களே அந்த கோபி தான் 10,000 பம்சனுக்கு. ஐயா அங்க வாட்ச்மேன் வேற பார்த்துருந்து நானு. எந்த கிடையாது எங்க ஊர் ஆளுது. அப்ப கூத்தாண்டதான் போய்ப்பா. ஆமா ஆமாமா கஷ்டம் தான்டா. ஏன்னா இரவெல்லாம் கண்முழிக்கிறேன் இல்லையா? நம்ம பண்றது என்ன உனக்கு மட்டும்தான் இறக்க கூடமா. இல்லப்பா ஆயுசல காலம் ஆயுச காலம் எவனும் கட்சி வரணும் வாங்க கிடையாது. யாரு நல்லது வரும் கடன் வரும் எல்லாத்தையும் போயிட்டு. ஆமா என்ன எங்களுக்கெல்லாம் வயசு போயிருந்த காலம். ஆமா நாங்க அப்படியே இருக்க முடியும். ஏண்டா எங்களை எல்லா வியாதி வந்து எங்களை கொல்லுது. ஆமாமா நாங்க எப்படியோ காலத்தை கழிச்சு தானே ஆகணும். சுகர் எப்படி மாதிரிப்பா?
இல்ல இல்ல அம்மாவுக்கு எப்படி இருக்காரு அதிகமா இருக்குதா? என்ன அந்த அம்மா பாஞ்சாலி அம்மா திரௌபதி அம்மா காப்பாத்தீங்களா? யாரு கடவுள் தான் என்ன காப்பாத்தீங்க. திரௌபதி அம்மா காப்பாத்தீங்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் அந்த குறைலாம் கிடையாது. அப்படியே சப்பாத்தி எடுத்துட்டு நைட்டு நான் எப்பவுமே சப்பாத்தி சாப்பிடுறதுலாம் கிடையாது. சரிம்மா, என்னென்ன இருக்குதோ அது வரைக்கும் சாப்பிட்டு போறாங்க. எது இருந்தாலும் சாப்பிடுவோம். ஆமா சரிம்மா. என் பிள்ளை பாக்கலையாடாட்டி அது ஒரு இந்த தெருவில் இருக்குமோ? இல்ல என்ன தெருவியா? அத பாரு என் பிள்ளை தான் வர்றான். அத பாரு உன் பிள்ளையா? பேசக்கூடாது. வண்டி திருடுதா? அவனோட சீட்டு வேலையா பேசாத. நான் பேச மாட்டேன். நீ சொன்ன புரியவில்லை. வாய் திறந்து பேசு. நான் ஒண்ணு பேச மாட்டேன். இப்பதான் பேசுறிய. நான் பேசுறேன். அம்மா பேச மாட்டாங்களே. தாய் இருக்கிறாங்களா? அவங்க பேச மாட்டாங்க. அம்மா போய் புடிக்கிறாங்க. அம்மா வராம தாயே உன்னை போற்றி செய்த இந்த பாராய பூமியிலே நோயற்ற வாயும் குறைவற்ற செல்லும் பெற்று நீ நலமோடு வளமோடு பெரிய வாய் வாய்ந்த என் செல்வம் மனம் எனக்கு வந்தீடு
செய்யவும் இன்று வாடியர்களுக்கு கண்ணீரும் கம்பளியுமாகி கொண்டிருக்கிறாயே. இதுவரையிலும் உன் பேச்சுக்கு நீர் வந்து நான் பார்த்தது கிடையாதுடா. நீ ஏண்டா ஒரு நீ என்ன இந்த தாய் என்ன எனக்கு நீ விடை கொடுக்க வேண்டும் தாயே. அம்மா எனக்கு யாக விட எனக்கு தாரும் அம்மா என்கிறாயே. விடை ஏற்கிறாயே, எதுக்குடா விடை ஏற்கிறேன்? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். எங்கோ போய் இடிவை போது நினைச்சா பெரிய தந்தை வந்தாரா? மாபாவி துரியன் வந்தான் என்கிறாயே. எவ்வளோ மைந்தானே சொன்ன அளவிலமாய் அறியண்டாம் அட மகன துரியன்காரே என்ன நாயமான
தேதிய நன்றி உரைத்து நாளை வரும் அமாவாசை அன்று என்னுடைய உயிரானது பிரியப்பட்டு இருக்கிறதா ஆகையால் என் பெரிய தந்தை விளங்கக்கூடிய துரியோதன மகாராஜ் அவர்களுக்கு காட்டாமலைக்கு வருகிறார்கள். இந்த உலகத்திலே பெத்த பிள்ளைதான் தாலிக்கு கொல்லி போடுவான்னு நினைச்சு 10 மாதம் 300 நாள் நெற்றி வேறு நிலத்திலே எறும்புக்கு இடம் கொடுக்காமல் பெற்று தாய்டா. நம்ம பிள்ளைதான் நம்ம கொல்லி போட போறா, நம்ம பிள்ளைதான் காக்க போறா செய்தா. அம்மா சாஸ்திரத்தில் நிமிடம் வரக்கூடிய சகாதேவ மகாராஜா சாஸ்திரம் எட்டிலே கேசவாய் திட்டமாய் இருப்பதனாலே நாளை அமாவாசை என் உயிர் பிரிந்து விடும் என்கிறாயே. அவன் போய் சொல்லுவான் என் உயிர் காப்பாற்றா என் பிள்ளை காப்பாற்றா என் பிள்ளை என் உயிர் காப்பாற்ற முடியாதா? தூணுக்குள் மாய ஊனுக்குள்ளும் இருப்பா பேசுவது ஏது வீணுக்கு வாதுண்டு பேசுகிறேன் அம்மா. என் தலையில பேப்பர் நான் யாருக்கு நான் யாருக்கா கொடுமை செஞ்சேன்? ஆனா பாதி நான் கொடுமைக்காரியா வாயிலேடா. நான் வைத்துக்கிற பிள்ளை யாருமே வளமோடு இருக்கணும். தாய் ஒரு இடத்துல பிள்ளை ஒரு இடத்துல மறுக்கலாம். அந்த நாள்ல இந்த நாள்ல வரல வந்துட்டு இந்த நாள்ல அம்மா என்ன கடைபிடிக்க வைத்தாம்மா. சகாரியா மகாராஜா சாஸ்திரம் உரைத்தான் சொல்கிறாயே. இந்த தாய் இறங்குறாங்க. அம்மா அம்மா ஐயோ நான் என்ன பண்ண பிறந்தோம். அவர் எப்படி வந்தா தெரியுமா? நான் அவரை பார்க்க போது எந்த
என் பாதத்தில் விழுந்தாரம்மா, மண்டியிட்டு அழுதாரம்மா. அதனாலே மண்டிக்கு ஆவாயா மண்டியிட்டு அழுதாரம்மா. ஆகையால் வீணாக போகும் என்னுடைய உயிரை நந்தனம்மா. ஆகையால் ஒவ்வொரு சரிசிலும் மனிதன் சொல்லக்கூடிய பிரம்மன் எப்படி எழுதினானோ அத்தன்மையாக நடந்து தெரிகிறது. எங்க தலை எழுது பாத்தியா? இந்த உலகத்துல எந்த லட்சம் ஜீவராசிகள் பிறந்தது? நான் பிறந்த பிள்ளை ஒரே பிள்ளையாச்சு. என் பிள்ளைக்கு கேது மகாதேசம் நடக்கணுமா? விடை கொடுங்க தாயே. என் பிள்ளைக்கு தான் கேது மகாதேசம் பிறக்கணுமா? அது சகாதேவ மகாராஜ சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் பொய்யாகாது. அம்மா நாளை அமாவாசை உயிர் பிரிந்துவிடும் என்கிறாயி. அமாவாசை அம்மா அம்மா ஐயோ நம்ம பிள்ளை இருக்கிறான்னு பூரி போடு வாழ்த்தேன் நானு. எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான்னு பூரி போடு வாழ்த்த தாயடா. இன்று பட்டு பான மரம் போல கேட்டு போய் நிக்கிறேடா. எனக்கு ஆதரவு இல்லையாடா. இரவிலும் பகலிலும் யாமத்திலும் ஜாமத்திலும் அண்ணா கண்ணா மணி வண்ணா வைகுந்த வாசா ஆபத்தாண்டவா அநாதரட்சகா பக்தவதாராவன்றி உன்னுடைய அம்மான் இருக்கிறாருடா. உன் உயிர் நான் காப்பாத்தோண்டா. கொழி போடுவான் பாதி. நாகக்கண்ணி ஒரு பிள்ளை பெற்றாலே அவ என்ன பாவம் செஞ்சாலோ, அவ யாருக்கு என்ன துரோகம் செஞ்சாலோ, அவள் யாரு என்ன குழம்பு செஞ்சாலோ அவளுக்கு கொல்லி போடுகிற பிள்ளை இல்லை சொல்லுவாங்களோ.
இந்த அவனியை நான் பிறந்த உடனே என் உயிரானது பிரியப்பட்டிருக்கிறது. உன்னாலும் ஈசானாலோ இந்த உலகையாலும் பிரம்மனாலும் என்னுடைய விதியை மாற்ற யாராலும் முடியாதம்மா. பாவி, என்னுடைய உயிரானது பிரியப்பட்டிருக்கிறது. இல்லை அம்மா, நான் கட்டளைக்கு செல்ல வேண்டும் தாயே. எனக்கு விடை கொடுங்கள் தாயே. பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலந்தார். அரக்கு மாலையை திட்டிட்டு கொளுத்தினார். உடைய பெரிய தாய் திரௌபதி அம்மனை வஸ்திரபங்க செய்தார். அந்த பாவி அம்மா அவ என்னை கரைபடி அச்சம்மா. நான் சத்தியதான் பார்த்தமா, நான் தெரிஞ்சு எனக்கு ஆயே உயிர் நீ விடை கொடுத்தால் அல்லவா நான் கடவுளுக்கு செல்ல வேண்டும் தாயே. அம்மா, நான் அப்பா, கண்பிடித்து பாருங்கள் அப்பா.
நான் அந்த சத்தியத்தை தவறிவிட்டால் உலக மக்கள் என்ன பேசுவார்கள் அம்மா? என்ன இழிவாக பேசுவார்கள் அம்மா? புகழ்வார்கள் அம்மா. அம்மா நீ விடை ஒடித்த யாரா? போரே பாருங்கள் அம்மா. நீ விடை கொடுத்தால் வாய் திறந்து பேசுங்கள் அப்பா. அப்பா நீ விடை கொடுத்தாய் ஆனால் அதரது தள மத்திய சத்தியத்தை தவறாமல் செல்கிறார். அறவான் என புகைவார்கள் அம்மா. நீங்கள் விடை கொடுங்கள் தாய். நான் போக வேண்டும் தாய். அம்மா இந்த பிள்ளை அழுவது உங்களுக்கு செவிடுமாய் கேட்கவில்லையா அம்மா?
செல்வேன் அம்மா உன்னை அம்மா இந்த கதை எழுதியவர் யார் அம்மா? கண்ணனின் கபடம் என்று சொல்ல கூத்தானது சிப்பவேலாயுதர் எழுதிய கவிதனை நம் தப்பித செய்யலாம் அம்மா. அம்மா விடை கொடுத்தால அம்மா எனக்கு யார் துணை? நீ வாய் திறந்து கேட்கணும் செல்வியன் அம்மா. அம்மா கோபால கண்ணே மாயனக்கு மாமே மகிழ்ந்து இருப்பார்